ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப கோபமாகி கர்த்தர் சொல்ல 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 கேட்காம திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்ததுனால ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணிட்டே வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் இழந்ததற்கு காரணம் நான் தான் காரணம். ஆண்டவர் என்னை எச்சரிச்சாரு, ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு, நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், அந்த பெருமையினால ஆண்டவர் திரும்பவும் என் மேல கோபப்பட்டு அந்த வீடு என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, எனக்குள்ள நிறைய பாவங்கள் எனக்குள்ள வந்துருச்சு, நானே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இழப்பிற்கு நான் தான் காரணம். ஆனால் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் கோபம் கொண்டு கர்த்தரால் நான் இழந்திருக்கிறேன். திரும்ப அது கிடைக்குமா? எனக்கு எப்படி கிடைக்கும்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நானே உன்மேல் கோபப்பட்டு உனக்கு ஒரு தண்டனையை அனுப்பி ஒன்றை நான் இழக்க பண்ணி இருந்தாலும் கர்த்தர் சமூகத்திலே நம்ம போய் கெஞ்சும் போது ஆண்டவருடைய மனம் இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் நீ இழந்ததையும் கர்த்தருடைய கோபத்தினால நீங்க இழந்ததையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த ஜெபத்துல நிறைய பேர் கர்த்தருடைய கோபத்தினால் இழந்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தான் உங்களை அப்படி நடத்துகிறார். கர்த்தர் எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்தோம், சொல்ல சொல்ல கேட்காம அந்த காரியத்தை செஞ்சதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால என் சமாதானத்தை நான் இழந்தேன், அதனால நல்ல எதிர்கால வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். கர்த்தர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. இந்த தண்டனைக்கு காரணம் கர்த்தருடைய அடிதான் பாஸ்டர் காரணம், கர்த்தருடைய பிரம்பு என் மேல இருக்குது, ஆண்டவர் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தான் இந்த சோதனைக்குள்ள என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நான் மறுபடியும் எப்படி தப்புவிப்பது? ஒருவேளை மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இந்த காரியத்தை நான் இழந்திருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார்னு நான் நினைப்பேன். ஒருவேளை பிசாசிய வாழ்க்கையில என்னை இழக்க பண்ணி இருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா நான் தான் காரணம், என் பாவம் தான் காரணம், என் அசுத்த வாழ்க்கை தான் காரணம், என்னால கர்த்தருடைய கோபம் எல்லாவற்றையும் இழந்தேன், இனி நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற வாஞ்சையோட இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சமூகத்திலே அழுத அழுகையை கர்த்தர் கேட்டார், அவரை ஆராதித்த ஆராதிப்பை கர்த்தர் கேட்டார், உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விட்டு கொடுத்தலை, உங்களுடைய தாழ்மையை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரமே உனக்கு விரோதமாக இருந்தது, ஆனாலும் இப்பொழுது என்னுடைய கரத்தை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்து, ஆமென், தண்டனையின் கரத்தை கர்த்தர் எடுத்து ஒரு சமாதானத்தின் கரத்தை கர்த்தர் வைக்க போகிறார். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய கோபம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, உம்முடைய கோபத்தினால் தான் நான் பலவீனப்பட்டேன், உம்முடைய கோபத்தினால தான் நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், அப்பா என் மேல் இருக்கிற உம்முடைய கோபம் தணிவதாக, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற உம்முடைய கோபம் தணிவதாக, உம்மாலே தான் நாங்கள் குறைவை சந்தித்தோம், இப்பொழுது அந்த குறைவை இழந்ததை திரும்ப தருவீர். ஜெபிங்க பார்க்கலாம் எல்லாரும், வாலிப தம்பிங்க ஜெபிங்க, வாலிப தங்கச்சிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா.